ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பின் அவங்க அரவிந்த். ஒவ்வொரு மாதமும் புதுசாக என்ன ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறத தாண்டி அடுத்து வரப்போகிற மாதம் என்ன புதுசாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நிறைய பேர் ஆவலாக இருப்பீங்க என்ன மாதிரியே. ஸோ அந்த மாதிரி ஆவலாக இருக்கக்கூடியவங்களுக்கு வர ஜூலை மாதம் என்னென்ன புது ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது, அதில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஜூலை மாதம் லான்ச் டேட் கன்ஃபார்ம் ஆன ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு பார்க்கும்போது நிறைய பேர் ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய iQoo Neo 7 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லான்ச் கன்ஃபார்ம் இந்த ஜூலை மாதம் ஜூலை 4ஆம் தேதி இருக்க போகுது. லான்ச் டேட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே, 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க போகுது. பர்ஃபார்மன்ஸுக்கு மெயினாக Snapdragon 8+ Gen 1க்கான ப்ராசஸர் கொடுக்க போகிறாங்க. 5000 mAh பேட்டரி, 120 Wattsக்கான சார்ஜர் இருக்க போகுது. 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமரா, OIS சப்போர்ட் இருக்க போகுது. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 40,000 ரூபாய்க்கும் ஃபுல்லாக ப்ரைசிங் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த மிட் ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட்டான கேமரா, ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டட் ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஜூலை 4 லான்ச்சு. அடுத்து லான்ச் டேட் கன்ஃபார்மாக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன், இதுவுமே நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் நத்திங் ஃபோன் 2. ஸோ இது நத்திங் ஃபோனுடைய சக்ஸஸராக நத்திங் ஃபோன் ஒன்று இந்தியன் மார்க்கெட்டில் அது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். அதில் சில ட்ராபேக் இருக்குது அப்படின்னாலும் அந்த லுக், அந்த டிசைனே ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த நத்திங் ஃபோன் 2 நமக்கு அதே மாதிரியே டிரான்ஸ்பரண்டான ஒரு லுக்கில் அந்த மாதிரியான ஒரு டிசைனில் தான் நமக்கு வரப்போகுது. மைல்டான மைனர் சேஞ்சஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி ஸ்பெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 20 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான ஒரு OLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது இங்கே நமக்கு இருக்க போகுது. அண்ட் Snapdragon 8+ Gen 1 அந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. 4700 mAhக்கான பேட்டரி, 45 Wattsக்கான சார்ஜர் சப்போர்ட் இருக்கும். பட் சார்ஜர் பாக்ஸில் இருக்காது. அந்த வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 2 கேமரா தான்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. 50 மெகாபிக்சலுக்கான 2 பின்பக்கம் கேமரா, 16 மெகாபிக்சல் செல்ஃபி மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்க போகுது. அண்ட் ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இதுவுமே நமக்கு அந்த 40,000 ரூபா அரௌண்ட் அப்படின்ற இந்த செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி 40,000 45,000 ரூபா மாதிரியான செக்மெண்ட்டில் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த செக்மெண்ட்டில் நத்திங் மாதிரியான ஒரு பிராண்டு கிட்ட இந்த யூனிக்கான அந்த ஒரு கிளிஃப் லைட்டிங் மாதிரியான அந்த இன்டர்ஃபேஸ் சொல்லலாம் உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னா இதுக்காக வெயிட் பண்ணலாம். ஜூலை 11 லான்ச் ஆகுது. அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம்னா OnePlus கிட்ட இருந்து நிறைய பேர் ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய OnePlus Nord 3 அந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக லான்ச் ஆக போகுது. ஏன்னா நிறைய டிப்ஸ்டர்ஸ், நிறைய லீக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக லான்ச் பண்ண போகிறாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான 1.5K ரெசல்யூஷனுக்கான ஒரு OLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்க போகுது. Dimensity 9000 அந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் 5000 mAhக்கான பேட்டரி, 80 Wattsக்கான சார்ஜர், 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமரா, IMX 890க்கான அந்த சென்சார் பேக் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. 16 மெகாபிக்சல் செல்ஃபி டிஸ்பிளே, ஃபிங்கர்பிரிண்ட்ஸ் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி வரப்போகுது. ஸோ இதுவுமே நமக்கு அந்த 40,000 ரூபா அரௌண்ட் அப்படின்ற அந்த செக்மெண்ட்டில் தான் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ், ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டட் ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்குறீங்கன்னா, அது OnePlus கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் இந்த OnePlus Nord 3 உடைய லான்ச் இருக்க போகுது. அண்ட் இதே OnePlus கிட்ட இருந்து OnePlus Nord சீரிஸ்லேயே OnePlus Nord CE3 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட லிங்க்ஸுமே நிறைய இன்டர்நெட்டில் இருக்குது. ஆல்ரெடி இப்போ சர்டிஃபிகேஷன் எல்லாம் கூட நிறைய லிஸ்டிங் ஆயிருந்துச்சு. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிட் ரேஞ்ச் பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரப்போகுது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் 120 Hzக்கான AMOLED டிஸ்பிளே நமக்கு இருக்க போகுது. இது போக 5000 mAhக்கான பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 80 Wattsக்கான சார்ஜர் இருக்க போகுது. Snapdragon 782G அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராசஸர் அண்ட் 50 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகாபிக்சல் செல்ஃபி டிஸ்பிளே, ஃபிங்கர்பிரிண்ட்ஸ் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ஒரு 25,000 30,000 மாதிரியான இந்த செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் OnePlus கிட்ட இருந்து ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கக்கூடியவங்களும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த ஜூலை எண்டுக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆக நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து Motorola கிட்ட இருந்து ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க. Moto Razr 40 Ultra அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன். இதற்கான டெடிகேட்டட் லேண்டிங் பேஜ் எல்லாம் கூட அமேசானில் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக ஜூலை மாதம் லான்ச் ஆக போகுது. அண்ட் இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே ஸ்லிம்மஸ்ட் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி 6.9 mm கான திக்னஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபோல்ட் பண்ணாலுமே 15 mm கான திக்னஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு காம்பாக்டான ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போகுது. மற்றபடி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு
பார்க்கும்போது உள்பக்கம் 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான ஒரு OLED பேனலுக்கான டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய குட்டி டிஸ்பிளே 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான OLED டிஸ்பிளே அப்படின்றது இருக்க போகுது. இது போக ஸ்னாப்டிராகன் 8+ Gen 1 இந்த ப்ராசர் இருக்க போகுது. 3800 mAh பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்க போகுது. அண்ட் கேமரா 12 மெகா பிக்சல் பிரைமரி OIS சப்போர்ட்டோட அண்ட் 13 மெகா பிக்சலுக்கான சப்போர்ட்டிவ் கேமரா அப்படின்ற மாதிரி 2 ரியர் கேமரா அண்ட் முன்பக்கம் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு மார்க்கெட்டில் ஒரு 80,000 ரூபாய்க்குள்ள அந்த ப்ரைஸிங்கில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோகிட்ட இருந்து ஸ்லிம்மாக காம்பாக்டாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணலாம். அடுத்து ரியல்மி கிட்ட இருந்து பார்க்கும்போது ரியல்மி நாசோ 60 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இந்த ஜூலை மாதம் லான்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டெடிகேட்டட் லேண்டிங் பேஜும் அமேசானில் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி சில ஸ்பெக்ஸ் எல்லாமே அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இதில் நமக்கு கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது இவங்க பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஃபஸ்ட் டைம் இங்கே யூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக இல்லை. மற்றபடி 5000 mAh பேட்டரி 33 வாட்ஸ்க்கான சார்ஜர்ஸ் Dimensity 6020 அப்படின்ற ப்ராசஸ் 100 மெகா பிக்சலுக்கான OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய ட்ரிபிள் ரியர் கேமரா 16 மெகா பிக்சல் செல்ஃபி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 20,000 செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக வரப்போகுது. ஸோ அந்த வகையில் அண்டர் 20,000 செக்மெண்ட்டில் OIS கேமரா அண்ட் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே எல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக ஜூலை லான்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து சாம்சங் கிட்ட இருந்தும் இந்த ஜூலை மாதம் 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் சாம்சங் கேலக்ஸி M34 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு 120 Hzக்கான AMOLED டிஸ்பிளே இருக்க போகுது. அண்ட் சாம்சங் கிட்ட இருந்து MediaTek Dimensity 1080 அப்படின்ற ப்ராசர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா 5000 mAh பேட்டரி 25 வாட்ஸ்க்கான சார்ஜர் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. ஸோ அந்த வகையில் சாம்சங் கிட்ட இருந்து ஒரு MediaTek ப்ராசரோட ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்லி 25,000 ரூபா மாதிரி ப்ரைஸிங்க்கு வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ஃபீச்சர்ஸ் ஓகேனா இதுக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி இதே சாம்சங் கிட்ட இருந்தே சாம்சங் கேலக்ஸி M54 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனுமே வரப்போகுது. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சாம்சங் கேலக்ஸி A54 5G இருக்குல்ல அதோட ரீபிராண்ட் அதே ஸ்மார்ட் ஃபோன் தான் M சீரிஸ் கீழே கொண்டு வர போகிறாங்க. ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது அதில் இருந்த மாதிரி 120 Hzக்கான சூப்பர் AMOLED ப்ளஸ்க்கான டிஸ்பிளே இருக்க போகுது. 6000 mAh பேட்டரி 25 வாட்ஸ்க்கான சார்ஜர் Exynos 1380 அப்படின்ற அந்த ப்ராசர் 108 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா 32 மெகா பிக்சல் செல்ஃபி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ஒரு 30,000 ரூபா மாதிரி செக்மெண்ட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய லான்ச்சும் மோஸ்ட்லி இந்த ஜூலை மாதம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆல்ரெடி A சீரிஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் M சீரிஸ்க்கு கீழே நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணலாம். அதர்வைஸ் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இது போக ஓப்போ கிட்ட இருந்து ஓப்போ ரெனோ 10 சீரிஸும் இந்த ஜூலை மாதம் லான்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் 4700 mAh பேட்டரி 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் அண்ட் ஸ்னாப்டிராகன் 8+ Gen 1 ப்ராசர் 50 மெகா பிக்சல் OISக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா 32 மெகா பிக்சல் செல்ஃபி மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி ஓப்போ ரெனோ 10 சீரிஸ் அப்படின்னும் போது 40,000 ரூபா செக்மெண்ட்டில் ப்ரோ வேரியண்ட்டும் 40,000 ரூபாய்க்குள்ள 35 மாதிரி அந்த செக்மெண்ட்டில் 10 ஸ்மார்ட் ஃபோனும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஓப்போ கிட்ட இருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அதுவும் ஸ்னாப்டிராகன் 8+ Gen 1 ப்ராசரோடலாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணலாம். ஜூலை மாதம் லான்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இப்போதைக்கு இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் அண்ட் லீக்ஸ் படி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஜூலை மாதம் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை தாண்டி வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வருது அப்படின்னா அதை பற்றின அப்டேட்லாம் நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி இப்போ வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. நீங்கள் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இது கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.